அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள். அத்ரிபுத்திர மகாதேஜ தத்தாத்திரி மகாமுனிகி தத்சஸ்மரண மாத்திரேன சர்வ பாபிகி பிரமுட்சேதே அஞ்சனாகர்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரிணம் துஷ்டகிரக விநாசி அனந்தம் உபாஸ்மகே. ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வஹ அபவிக்னா அவிநாஷின் தேவரக்ஷிதா சித்தியோக சுபதி. எப்பவுமே குரு தசையை பற்றி பேசணும் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு நோட்ஸை எடுத்து பேசலாம். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா குருவானவர் பலவிதமான அற்புதங்களையும் நிகழ்த்தக்கூடியவர். அதே குருவானவர் பார்த்திங்கன்னா பலவிதமான இன்னல்களை கொடுத்து ஏண்டாப்பா வாழ்க்கை அப்படிங்கிற அளவுக்கு கெடுக்கிற அளவுக்கூடிய நிலையும் கொடுக்கக்கூடியவர் குரு தான். குரு கொள்ளான். ஆனால் கொள்வதற்கு உண்டான இணையான பிரச்சனைகளை கொடுத்து நம்மளை ஒரு வழி போட்டு பண்ணி எடுத்துருவார். நீங்கள் ரிஷபராசிக்காரர்கள்லாம் போய் போயிட்டிங்கன்னா தெரியும், மிதுனராசிக்காரர்களில் போயிட்டிங்கன்னா தெரியும். இவங்க வீட்டிலாம் பார்த்திங்கன்னா அந்த குருவானவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிகிட்ருப்பார். அதே மாதிரி கன்னியோட வீட்டில், அதுக்கப்புறம் துலாமோட வீட்டில், ரிஷபம், மிதனம், கன்னி, துலாம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா மகரம். இந்த குருவானவர் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய விஷயம். 16 வருஷத்துக்கு அப்புறமா இந்த ரிஷபத்துக்கோ, அதுக்கப்புறம் வரக்கூடிய மிதுனத்துக்கோ, கன்னிக்கோ, துலாமுக்கோ, மகரத்துக்கோ இந்த ராசிக்காரர்கள் வரக்கூடிய குருவானவர் இவருடைய ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாது. ஆனால் பிரச்சனைகளை கொடுப்பார். ஏன்னா மாரகாதிபதியாக இருக்கும்போது பிரச்சனையை கொஞ்சம் கொடுப்பார். ஆனால் பெரிய அளவில் தாக்கத்தை கொடுக்க மாட்டார். அதே நல்லா இல்லைன்னா ஜாதகருக்கு பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த ராசிக்காரர்களுக்கு குருவானவர் நல்லா பண்ண மாட்டார். அப்படி இருந்துச்சுன்னா பாருங்கள், கன்னி வீட்டு நான் அனுபவத்தில் பார்த்து சொல்கிறேன். கன்னியோட வீட்லேயும் நான் குரு இருக்கிறவங்க எப்படி இருக்கான்னு பார்த்துருக்கேன். குருனா யாராவது ஒருத்தர் அந்த குருவினுடைய அமைப்பில் இருக்கிற தனுசு ராசியோ இல்லை மீன ராசியோ இருப்பாங்க. அப்போது ரிஷபத்தில் குரு வந்தாலும், மிதுனத்துடைய வீட்டில், அதாவது அவங்களுடைய வீட்டில் அவங்க சக்தி இருக்கிறக்கூடியவங்க யாராவது வீட்டில் ஒருத்தர் குரு நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலோ இல்லை குரு ராசியில் இருந்தாலோ, அதே மாதிரி இந்த கன்னி, துலாம், மகரம் இவங்க வீட்டில் யாராவது ஒருத்தர் அந்த குருவினுடைய ஆதிக்கத்தில் இருந்துட்டாங்க அப்படின்னா அந்த வீடு பாருங்கள் அப்படியே கல்லோலப்பட்டுருக்கும். அப்படி இல்லைன்னா பெரிய அளவில் பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் போயிட்டுருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இருக்கக்கூடிய பணங்கள்லாம் விரயமாக போய்கிட்டு இருக்கும். இல்லை அப்படின்னா பணம் அவங்க கையில் தங்காது. ஏதாவது ஒரு வகையில் விரையும் போய்கிட்டே இருக்கும். நம்பி பணத்தை போடுவாங்க. திருப்பி ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா 10,000 போட்டு தான் அது ஈக்குவல் பண்ணுற நிலையில் கொடுக்கும். அந்த கௌரவத்தை காப்பாற்று. ஏன்னா குருனா கௌரவம். அந்த கௌரவத்தை காப்பாற்றுறதுக்கு அப்படியே இங்கே வாங்கி அங்கே வாங்கி அப்படி ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. காசு தங்காது. குருவினுடைய தாத்பரியம் பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒரு தாத்பரியம் ஜாதகத்தில். ஏன்னா முழு சுபர் பார்த்திங்கன்னா குரு. அப்போ குருதசையில் கல்யாணம், குருதசையில் புத்திர பாக்கியம், குருதசையில் வளர்ச்சி, செட்டில்மெண்ட் எல்லாம் டக்குன்னு இந்த 16 வருஷம் ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா, அந்த குரு 16 வருஷத்துலலாம் பார்த்திங்கன்னா குரு நல்ல குருவாக உங்கள் ஜாதகத்தில் இருந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துருவார். ஷார்ட் பீரியடில் டக்குன்னு காலகாலத்தில் நடக்க வேண்டியதாக டக்கு நடந்துட்டு வந்துடும். கல்யாணம், படிப்பு, வேலை, செட்டில்மெண்ட்டு, வீடு கட்டுறது, வண்டி, வாசல், கார் டக்குன்னு 16 வருஷத்தில் கொடுத்து டப்பா பாசன்னு சொல்லி அமுச்சு விட்ருவார். அதே குரு நல்லா இல்லை அப்படின்னா 16 வருஷம் படுற பாடு கொஞ்ச நேரம் ஏண்டாப்பா வாழ்க்கை வாழ்கிறாங்கிற அளவுக்கு கொதிக்கக்கூடிய மனநிலைன்னு பேர். ஏன்னா தனுசுங்கிறது அந்த குருங்கிறது பார்த்திங்கன்னா எப்பயுமே பார்த்திங்கன்னா அந்த ஹீட்டில் இருப்பார். ஹீட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எந்த மாதிரி நினச்சிக்கிற நிறைய பேர் நெருப்புன்னு நினச்சிக்கிறாங்க. அதாவது எந்த நிலையில் இருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே ஒரு குணம் என்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா எல்லாருமே ஆச்சாரம், அனுஷ்டானம், புனஸ்காரம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எப்பயுமே சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த கிரகங்கள் 9 கொடியும் சுற்றிக்கிட்டு இருக்குது. அது அசுர குருவும் இருக்குது, நல்ல கிரகங்களும் இருக்குது, அசுர கிரகங்களும் இருக்குது, மாற்று ஜாதி இருக்குது, எல்லா கிரகங்களும் இருக்குது. பிராமண ஜாதியோட சகல கிரகங்களும் சேரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அந்த நியமங்களை ஃபாலோ பண்ணாத சில பேரில் இருப்பார்கள். குருக்கு நட்புன்னு உண்டு, சில குருக்கு எதிரின்னு உண்டு. அந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே பார்த்திங்கன்னா நல்லவர்னு ஒருத்தர் இருக்கான், கெட்டவன் ஒருத்தர் இருக்கான், தடுக்கிறவன் இருக்கான், முடக்கிறவன் இருக்கான், எது நம்மளை தூக்கி விடும், எது நம்மளை கீழே தள்ளி விடும், இதெல்லாம் தெரிஞ்சால் தான் இந்த ஜாதகத்தை வச்சு நீங்கள் அடுத்தது ஜெயிக்கவே முடியும். இல்லை அப்படின்னா வெறும் பழங்களை தான் பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ நான் சொல்கிற பழங்கள் ஒன்றா இருக்கும், அடுத்தவங்க ஒருத்தன் பலன் சொல்லிட்டு இருப்பான், அடுத்தவங்க ஒரு பலன் சொல்லிட்டு அப்படி பலனை கேட்டுக்கிட்டே போயிட்டே இருக்க வேண்டியதான். கடைசியில் உங்கள் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வராது. அதெல்லாம் நான் எல்லாருக்கும் சொல்லுவேன். ஒரு ஜாதகத்தை எடுத்தீங்க அப்படின்னா முதல்ல நம்மளை வண்டி ட்ரைவ் பண்ணுற டிரைவர் யார், அந்த டிரைவர் தெரியும். அந்த டிரைவர் நல்ல டிரைவராக இருந்தால் நம்மளை போகக்கூடாது சேர்க்குற இடமும் கொண்டு போய் கரெக்டாக இருக்கும். அந்த டிரைவர் கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் முட்டி மோதிக்கிட்டே ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆக வேண்டியதான். சில நேரத்தில் பஸ்ஸே சரியில்லை அப்படின்னா எல்லாரும் போய் முழுக வேண்டியது தான். அது மாதிரி தான் கிரகங்கள் நம்மளை வழி நடத்துறது ஏதோ ஒரு வகையில் சூக்ஷமாக வழி நடத்திக்கிட்டு தான் இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியறதில்லை.
அப்போ இந்த 16 வருஷத்தில் வந்து ஒரு தசையில் வரக்கூடிய குரு பகவான் வந்து ஒரு ஜாதகத்துக்குமே எப்படி இருக்கார், எப்படி செஞ்சுட்டு இருக்கார், குரு இருக்கிற இடத்துக்கு தான் வந்து மதிப்பு அப்படிங்கிறது நிறைவேற்றிட்டார். குரு இருக்கிறதுனால அது யாருக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. நிறைய பேர் இப்போ கேட்டு அதில் மிக முக்கியமாக ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகர ராசிக்காரர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வச்சு செய்யும். ரொம்ப நாளாக கிடப்பிலே கிடப்பாங்க, மேலேயே வர முடியாது. ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய போட்டி, பிரச்சனைப்புகள், தடைகள், பிரச்சனை, சிக்கல்கள் எல்லாம் போட்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ அவங்களுக்கு எந்த ஜாதகத்தில் எந்த தசை வந்தாலும் அந்த தசையில் குரு தசை வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இவங்கெல்லாம். காரணம் என்ன அப்படின்னா, அது மட்டும் தசையில் வந்தாலுமே கூட அது இல்லாமல் அவங்களுடைய ஜாதகத்தில் குரு இருக்கக்கூடிய இடம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை பண்ண மாட்டார். அது நல்லா இல்லை அப்படிங்கும்போது கெட்ட கிரகங்களுடைய காலத்திற்கும் சேர்க்கிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதில் தான் போய் நிறைய பேர் மாட்டிடுவாங்க. நல்லா இருந்தேன் சார், நான் அப்படி இருந்தேன் சார், இன்றைக்கி இப்படி வந்திருக்கிறேன், நான் நல்லா வாழ்ந்துட்டு இருந்தேன், 10 வருஷத்துக்கு நல்லா தொழில் போயிட்டு இருந்தேன், இதில் நம்பி போட்டேன், வீணாக போச்சு, என் வாழ்க்கையே போச்சு, இதில் நான் நல்லா போயிட்டு இருந்த பிஸ்னஸ் எனக்கு லாக் ஆகிடுச்சு, ஃபேமிலி நல்லா போயிட்டு இருந்துச்சு சார், திடீர்னு என்னன்னு தெரியல, மிகப்பெரிய சரிவு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குரு ஏதோ ஒரு வகையில் உங்களை வாஷ் பண்ணி கரெக்டாக தட்டுறதில் இருக்குது. ரொம்ப கெட்டிக்கார ஆள். அதனால் குருவை பறிச்சுக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் மாதா பித்தா, அதுக்கடுத்தது குரு, அதுக்கடுத்து தெய்வத்தை வச்சாங்க. நிறைய பேர் வந்து தெய்வம்னு சொல்லிட்டு போனீங்க அப்படின்னா தெய்வத்தில் நேரில் பார்க்க முடியாது. தெய்வத்தினுடைய மார்க்கம் வேணும் அப்படின்னா குருவினுடைய அருள் இருந்தால் தான் தெய்வத்தை பார்க்க முடியும். அதனால் எல்லா இடத்துலையுமே எல்லா கலைகளுக்குமே குருன்னு ஒருத்தர் இருக்காங்க. குரு தீட்சை வாங்கினதுக்கு அப்புறம் தான் எல்லா விஷயங்களும் நீ கற்றுக்க முடியும். அதே மாதிரி தான் தெய்வத்தை மார்க்கத்தை அடையணும் அப்படின்னா முதல்ல குருவினுடைய பீடத்தை நீ பிடிக்கணும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா தெய்வத்தை விட குருவுக்கு பலம் ஜாஸ்தி. அப்போ குருவினுடைய அருள் எதை கொடுக்கக்கூடியது அப்படின்னா தெய்வத்துடைய அருளை பிரதிபலிக்கிறது தான் குரு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சித்தர் பீடங்களுக்கு சக்தி ஜாஸ்தி, சித்தருடைய வழிபாடு சக்தி ஜாஸ்தி. அப்போ தெய்வத்தை பார்க்கணும், தெய்வத்தை பிடிக்கணும் அப்படின்னா முதல்ல சித்தருடைய வழிபாடு கரெக்டாக நீங்கள் பண்ணுங்கள். தெய்வம் தன்னால் உங்களை தேடி வரும். 2 விஷயந்தான் தெய்வத்தில். எதுக்கு இவ்வளோ நேரம் பேசுகிறேன் அப்படின்னா குருவினுடைய தாத்பரியம் இது. 2 விஷயம் 3 விஷயம் பார்க்கணும். குரு எங்கே உட்காந்தாலும் சரி அது 3 விஷயத்தை செய்யும். 1 சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறேன். 1 குரு எங்கே இருக்காரோ அந்த இடத்துல வந்து உங்கள் ஜாதகத்தில் எங்கே வேணால் குரு இருந்தாலுமே குரு அந்த இடத்தை வந்து முதல்ல சுத்தப்படுத்துவார். ஏன்னா குருங்கிறது வந்து ஆச்சாரம் அனுஷ்டானம் அப்படிங்கிறதுனால இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுப்பார். 1 பூஜை புனஸ்காரம் அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும். 2வது வந்து பார்த்திங்கன்னா வழிகாட்டுவது இல்லை வழி நடத்துவது. குருவினுடைய தாற்பயமே அதுதான். குருனா யாரே டீச்சர், வாத்தியார், யாருக்காக ஒருத்தர் சொல்லிக் கொடுப்பார். இல்லை அப்படின்னா இப்படி செய்ப்பா அப்படின்னு சொல்லி வழி நடத்துவார். அப்போ வழிகாட்டுவது, வழி நடத்துவது, அப்படிலாம் இருக்கக்கூடிய இடத்தை சுத்தப்படுத்துவது. 4வது இவங்க குரு தசை யார் கிடந்தோ பாருங்கள், சுற்றிமா அவங்கள சுற்றி ஏதாவது வகையில் கண்டிப்பாக பக்கத்தில் ஏதோ ஒரு வகையில் 2 குழந்தைங்க இருப்பாங்க. இல்லை அவங்க வீட்டில் குழந்தைங்க இருக்கும், இல்லை கீழே குழந்தைங்க இருக்கும், இல்லை மேலே வீட்டில் குழந்தைங்க இருக்கும். கண்டிப்பாக குரு தசை நடக்கிறவங்களும் ஏதோ ஒரு வகையில் சுற்றி குழந்தைங்க இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ அந்த குழந்தைகளை குறிப்பது குரு. அதனால தான் வந்து குழந்தைகளை வந்து இம்சை பண்ணக்கூடாதுன்னு பேர். ஸோ அப்போ அதில் குருதசை நடப்பவர்கள் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறது பேர். ஏன்னா குருவானவர் வந்து கொடுத்துருவார். அதை நீ கரெக்டான முறையில் ஃபாலோ பண்ணி கொண்டு போகல அப்படின்னா அதே விஷயத்தை திரும்ப பெறுவதற்காக பல வகையில் பிறந்திருக்கும். பிரட்டி எடுத்துருவார் குரு. அதெல்லாம் குரு கொள்ளான், ஆனால் கொள்வதற்கு உண்டான பிரச்சனையை கொடுத்தே தீருவார். நிறைய ஜாதகங்களை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். நிறைய ஜாதகங்களில் பார்த்ததில் வரைக்கும் எல்லா விஷயம் தெரியுது அப்படின்னா குருதசையில் எல்லாருக்கும் வந்து எல்லாமே எல்லாம் கொடுத்துருது. ஆனால் பெரிய லெவலில் எந்த அளவுக்கு செல்வங்கள் இருக்கோ அந்த ஏன்னா குரு தான் செல்வம், தனக்காரகன், புத்திரக்காரகன், இப்படி எல்லா விஷயம் சொல்கிறோம். ஆனால் அதே அளவுக்கு எவ்வளோ அளவுக்கு வேல்யூம் ஆஃப் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா அவ்வளோ அளவுக்கு ப்ரெஷர் இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் இந்த ரிஷபம், அதுக்கப்புறம் மிதுனம், அதுக்கப்புறம் கன்னி, துலாம், மகரம் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த 16 வருஷ தசை, இந்த குரு மகா தசை ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அதுக்கு என்ன மிக முக்கியமான பரிகாரம்னா கண்டிப்பாக 6 மாதத்துக்கு உறுதியாவது 3 தடவைக்கு உறுதியாவது கண்டிப்பாக வீட்டில் குருன்னா வேத பாராயணத்தை கண்டிப்பாக படிக்கணும். எஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் இந்த மாதிரி 4 வேதங்களில் இந்த வேத பாராயணம் பண்ணணும் கண்டிப்பாக. அடுத்தது வீட்டில் குரு பூஜை பண்ணணும். தொடர்ந்து 9 வாரம் குரு பூஜை பண்ணிட்டு வரணும். அதுக்கு அடுத்தது வாரம் இல்லை மாதத்துக்கு உறவியாவது ஒரு பெரிய வேலை மனசுக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவர்களுக்கு பாத பூஜை செய்து வயிறார சாப்பாடு போடணும். இது செய்யணும் கண்டிப்பாக. இதெல்லாம் செய்தால் தான் குருவினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். குரு ஒருத்தர் தான் ஜாதகத்தில் இருக்கிற தோஷத்தை நிவர்த்தி பண்ணுவார்னு சொல்லியிருக்கோம். அதனால் குருதசையில் சுபத்தை பண்ணுறோம். குரு எல்லா கிரகங்களும் இருந்தாலும் குருக்கு மட்டும் மதிப்பு ஜாஸ்தி. அதனால் குருதசை, குரு பயிற்சி ரொம்ப பெருசாக பார்க்குறோம். இப்படி நிறையா விஷயங்கள் உண்டு குருவை பற்றி பேசுகிறதுக்கு. அதனால் சும்மா குரு பயிற்சியில் இது நடக்கும், இந்த ராசிக்கு அது நடக்கும், இந்த ராசிக்கு இது நடக்கும், மேஷத்துக்கு அப்படி வரும், மிதுனத்துக்கு எப்படி நடக்கும், எங்கே அவங்கள போய் கேட்டு பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. ஒரு வெங்காயம் வெள்ளை பூண்டு அங்கே ஒரு ஸ்டெப்பு கூட நகரலை. எத்தனையோ ஜாதகங்களில் சொல்கிறேன், என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, சார் எல்லாம் அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்றாங்க, கடைசியில் ஒரு வெங்காயம் வெள்ளை ஒன்றுமே நடக்கலை சார், இருக்க பிரச்சனை அதிகமாகிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா அவர்கள் மேலே அது தவறு கிடையாது. அதாவது பொதுவான பலன்கள் குரு பயிற்சி நடந்தால் இப்படிலாம் இருக்குங்கிறது பொதுவான பலன்கள். உன் தலையிலத்தில் என்ன விதிச்சிருக்காத குரு அதுதான் எடுத்து செயல்படுத்துவார். அது மிக முக்கியமான விஷயங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். அதனால தான் உங்களை தடுக்கிறவர் யார், முடக்கிறவர் யார், உங்களுக்கு யார் தடுப்பா, யார் கெடுப்பா, யாரால் உங்களுக்கு உயர்வு, எதனால் எப்படி கொண்டு போகும், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா தான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைச்சு கொண்டு போகும்போது உங்களுக்கு அடியும் கம்மியாகும், விரையும் கம்மியாகும், போகிற ரூட் கரெக்டாக வரும்,
சீக்கிரம் ஒரு இடத்துல உட்காரலாம். இல்லை அப்படின்னா காலம் முழுக்க நீங்கள் உங்கள் விதி ஒரு பக்கம் இயக்கும், நீங்கள் ஒரு பக்கம் போய்கிட்டு இருப்பீங்க. 2ம் கான்ஃப்ளிக்ட் ஆகி கடைசி வரைக்கும் நல்ல காலமும் முதல்ல போயிடும். நீங்கள் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஸோ அதனால் தெளிவான ஒரு கண்ணோட்டத்தோடு ஒரு ஜாதகத்தை அணுகுங்கள். அப்போ தான் நிறைய விஷயங்களை தர முடியும். அதனால தான் டீட்டெயிலாக ஒரு விஷயத்தை ஜாதகத்தை பேசும். நற்பவி நல்லது நடக்கட்டும். அடுத்த பதிவில் வேற ஒரு இணைவை பற்றி பேசுவோம். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ.